Hello, my name is Anthony and I am coming from Cholinedu. I did my Bachelor's of Technology from Anna University and I am currently studying in BSS CSS college and I am doing BSS Honors in Computer Applications and the course duration is 6 months and I have applied for form in roles and for career development and I am going to teach about Excel and the basic formulas in Excel. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இந்த தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அதோட டோட்டல் வேணும். ஸோ நம்ம போய்ட்டு ஹோமில் போய்ட்டு இங்கே வந்து ஆட்டோ சம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 காலம்ஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா சம் வந்துடும். இப்போ அதே நீங்கள் கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காலமோட வேல்யூ வந்துடும். செகண்ட் வந்து ஆவரேஜுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போது இந்த ஆட்டோ சம்மில் போய்ட்டு ஆவரேஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சேம் வேல்யூஸ் வரும். பட் இந்த காலமில் வந்து நீங்கள் இந்த டோட்டல் வந்து விட்டுறணும். பிகாஸ் இந்த 4 சப்ஜெக்ட் தான், இந்த 5 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ஆவரேஜ் வரும். ஸோ இது என்டர் கொடுத்திங்கன்னா ஆவரேஜ் வந்துடும். இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போ இதே உங்களுக்கு நிறைய காலம்ஸ் இருக்குது, இதே மாதிரி நிறைய காலம்க்கு ஃபில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மேக்ரோஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் நான் ஆரம்பிக்கிறேன். இது வந்து வியூ டேப்பில் போய்ட்டு மேக்ரோஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு ரெக்கார்ட் மேக்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ நேம் காமிக்கும். நான் வந்து மேக்ஸிமம்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஓம் இதுவும் ஆட்டோ சம் போயிட்டு மேக்ஸிமம்னு ஒரு இது இருக்கும் ஃபார்முலா, அதை கொடுத்துட்டு மேக்ஸிமம் கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு அந்த 5 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் எது மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அந்த 5 சப்ஜெக்டில் 100 தான் மேக்ஸிமம். ஸோ அது வந்து வந்திருக்கு. இப்போ வந்து கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ திரும்ப வியூவில் போய்ட்டு இப்போ நம்ம மேக்ரோ வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடணும். இப்போ அதே மாதிரி ஒரு ஷீட்டை வந்து நான் இருங்க நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷீட் இங்கே காப்பி பண்ணிட்டேன். இந்த மேக்ஸிமம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இப்போ இது எந்த காலம் நம்பரில் ரோ நம்பரில் இருக்கோ அதில் தான் அதை வந்து அந்த மேக்ரோஸை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். இப்போ இது வந்து காலம் வந்து ஜேயில் இருக்குது அண்ட் ரோ நம்பர் வந்து 6ல் இருக்குது. ஸோ இந்த இதில் தான் அந்த மேக்ரோ கரெக்டாக பேஸ்ட் பண்ணோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் தான் இது வந்து இருக்குது, J6. இது மட்டும் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே போய்ட்டு வியூ மேக்ரோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ரன் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து அப்படியே பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதே மாதிரி மினிமம்க்கும் பண்ணுவோம். மினிமம் போய்ட்டு வியூ போய்ட்டு ரெக்கார்ட் மேக்ரோஸ் கொடுத்துட்டு மினிமம் அது சேவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி ஹோம் போய்ட்டு இதுலேயும் ஒரு மினிமம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த செல் வேல்யூஸில் நம்ம செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்டை 5 சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது மினிமம்னு வந்துடும். அதே மாதிரி கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் இது வந்துடும். இப்போ திரும்ப வியூ ஆப்ஷன் போய்ட்டு மேக்ரோஸில் போய்ட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைலில் போய்ட்டு நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். மேக்ரோஸில் போய்ட்டு வியூ மேக்ரோஸ் இல்லை மினிமம் இருக்குது ரன். அதே மாதிரி இப்போது இதில் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது, கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன். அதுக்கும் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம மேக்ரோஸ் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிப்போம். ஸோ அந்த கவுண்ட் ஃபங்க்ஷனில் போய்ட்டு திரும்ப ஹோம் போய்ட்டு நம்ம இங்கே வந்து இந்த ஆட்டோ சம்மில் போய்ட்டு கவுண்ட் நம்பர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் 5 சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 5 சப்ஜெக்ட் கவுண்ட் இருக்குது. ஸோ இதை திரும்ப ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த காலமே ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா திரும்ப மேக்ரோஸில் போய்ட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இப்போ இந்த காலம் போயிட்டிங்கன்னா இந்த காலமில் வந்துட்டு அதே மாதிரி அந்த ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அண்டர் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இப்போது தமிழில் நான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 எடுத்தால் தான் பாஸ். ஸோ அதே மாதிரி
இங்கிலீஷ்லேயும் நான் வந்து 35 மார்க்ஸ் மேலே எடுத்தால் தான் பாஸ். அதே மாதிரி மேக்ஸ்லேயும் நான் greater than or equal to 35 எடுத்தால் தான் பாஸ். அதே மாதிரி சயின்ஸ்லேயும் நான் greater than or equal to 35 எடுத்தால் தான் பாஸ். அதே மாதிரி சோஷியலும் நான் 35 மேலே எடுத்தால் தான் பாஸ். ஸோ அதனால் அந்த கண்டிஷன் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ். இப்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஸோ இது பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்காரு. இப்போ இது வந்து கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இது